உங்கள் விஷயங்களை பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஐடி துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க நீங்கள் முற்படுவீங்களா? அது இந்தியான்ற ஒரு நாடை கண்டுக்காத ஒரு நாடுல சொன்னுங்களோ நாளைக்கு அவங்க நிம்மதியாக இங்கே வாழணும், முடிஞ்ச அளவுக்கு 100% வாக்குப்பதிவு கொடுக்கணும் அப்படின்ட்டு யங்ஸ்டர்ஸ் நாம் தான் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். தகவல் தொழில்நுட்பம் வழியாக தான் பார்த்தீங்கன்னா அரசியல் விழிப்புணர்வு வந்து கடைசி பாமர மக்கள் வரைக்கும் இப்போ கொண்டு போய் சேர போகிற ஒரே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா தான். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் இது எவ்வளோ முக்கியமான ரோல்ன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. உங்கள் விஷயங்களை பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நாட்டுக்காக இந்த ஒரு மாதமாவது நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க நீங்கள் முற்படுவீங்களா? நீங்கள் ஐடி துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த மாதிரி தகவல்களை மக்கள் மத்தியில் உங்களோட நட்புகள் கொண்டு சேர்ப்பீங்களா? இப்போ உலக தரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து கடந்த ஒரு 7 அல்லது 6 வருடமாக பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்பவே வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியான்ற ஒரு நாடை கண்டுக்காத ஒரு நாடுல சில நாடுக்கெலாம் இப்போ இந்தியா யாருன்றது தெரிஞ்சிருக்கு. இப்போது அவசரமான இந்த உலகத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்காக ஒரு நாள் எப்படி ஓட்டுறதுன்னா இந்த அரசியல் இல்லாத எந்த ஒரு மக்களுமே நம்மளாம் இருக்கவே முடியாது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம எது பண்ணாலும் அதோட பின்புலமாக பார்த்திங்கன்னா அரசியல் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இளைஞர் சமுதாயம் என்னெல்லாம் பண்ணோன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டே ஒரு கண்டென்ட் எதுவும் பகிர்ந்து பேசிட்டு ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை டெய்லி ஒரு டைமோ ஏதோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு அரசியல் விழிப்புணர்வை பற்றி எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம எலெக்ஷன் டைமாவது அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியாவது நமக்கு கிடைக்கும். ஏன்னா இத்தனை நாளாக நம்மளோட வாழ்க்கையை தான் பார்த்துட்டு இருக்கோமே ஒழிய அடுத்து நம்ம வரப்போகிற சமுதாயத்துக்காக நம்ம இது போடணும், அடிக்கல் நாட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இதுக்காக இப்போ நம்ம வந்து விழிப்புணர்வு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கேட்டு ஒரு எந்த ஒரு எலெக்ஷனுமே இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 100% வாக்குப்பதிவுன்றது எப்பயுமே பதிவிடப்படாது கிடையாது. ஒரு சில பேர் வந்து அதில் அலட்சியம் காட்டுறாங்க, ஒரு சில பேர் வந்து விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் போய் அங்கே என்னன்னாவது பாருங்கள். நாளைக்கு நம்ம பசங்களோ நம்ம பொண்ணுங்களோ நாளைக்கு அவங்க நிம்மதியாக இங்கே வாழணும், அங்கே இருக்கணும், நம்ம இல்லாத காலத்துலேயும் அவங்களாம் இருக்கணும்னா ஸோ இது வந்து 100% வாக்குப்பதிவு வந்து எல்லாருமே இதை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கணும். இதை வந்து இளைஞர் சமுதாயம், அதாவது மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 100% வாக்குப்பதிவு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் யாரும் 100% வாக்கு பதிவு பண்ணுறதில்ல. அப்படி பண்ணணுன்னா அதுக்கு யங்ஸ்டர்ஸ் நாம் தான் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும், எப்படி நம்ம புரிய வைக்கணும். இப்போ மோஸ்ட்லி எல்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வயசானவங்களாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்க எல்லோரும் சோஷியல் மீடியா வச்சுருக்காங்க. இப்போ அது மூலமா நாங்கள் தான் கன்வே பண்ணணும் இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, ஓட்டு போடாமல் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தரத்தில் இந்தியாவுக்கு வந்து ஒரு தனி ஒரு பிளேஸ் வந்துருச்சு. பட் அது வந்து இப்போ சாதாரண மக்களுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது. மீடியாலாம் போய் சரியாக அவங்க கன்வே பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ சாதாரண மக்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிற நாம் தான் போய் அவங்களுக்கு கொண்டு போய் நாம் தான் சேர்க்கணும், அவங்களுக்கு சேர்த்து நாம் தான் 100% வாக்கு வரதுக்கு நாம் தான் அது வழிவகுக்கணும். இப்போ கடந்த 10 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா உலக தரத்தில் வந்து ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு நாடுன்ற ஒரு பேரே இருக்குது. அது வந்து யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று. அது யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அது வந்து தொழில்நுட்ப ரீதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இல்லை வணிகத்துறையாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இருக்கட்டும், அதில் ஒரு பிளேஸ் வந்து நமக்கு இருக்குது. அதாவது எல்லாத்தோட கண்ணும் இந்தியா மேலே இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு எலெக்ஷனே வருது. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு மாதம் இல்லைனா 1.5 மாதம் அளவையாவது அந்த அரசியல் விழிப்புணர்வு வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களோ இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களோ இல்லை தகவல் தொழில்நுட்பம் வழியாக தான் பார்த்தீங்கன்னா அரசியல் விழிப்புணர்வு வந்து கடைசி பாமர மக்கள் வரைக்கும் இப்போ கொண்டு போய் சேர போகிற ஒரே இடம். ஏன்னா இந்த தொழில்நுட்பம்லாம் இல்லாத காலத்தினால தான் நிறைய பேர் வாக்குப்பதிவில் போகாதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா தான். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான இருக்கிற வெப்பனை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 100% வாக்குப்பதிவு வந்து அதுவே லட்சியமாக நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நல்ல சமுதாயம் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு மெசேஜும் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக உங்களை வந்து சேரும்.